ஹலோ கைஸ், ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம், அப்புறம் அதோட டார்கெட் எங்கே வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், அதோட என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன பிக் பண்ணுறோம் அப்படின்னா சாந்தி கீர். அந்த ஸ்டாக் வந்து நம்ம பிக் பண்ணலாம். இப்போ சாந்தி கீர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, பிரேக் கீழே வந்திருக்கு, திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களோட என்ட்ரி நீங்கள் எடுக்கலாம். எங்கேனா 171 அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 170 to 171 அந்த ரேஞ்சில் உங்களோட என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 அதில் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 195 வைக்கலாம். உங்களோட தேர்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 211 வைக்கலாம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாமல் கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா உங்களோட என்ட்ரி வந்து எப்படின்னா 162 அந்த ரேஞ்சில் கூட உங்களோட என்ட்ரியை எடுத்துக்கலாம். நீங்கள் நாளைக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பை ப்ரெஷர் இருக்கும். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துல வச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 இல்லை 157 அந்த ரேஞ்சில் உங்களோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நம்ம என்ன பிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTPL ஹாத்வே அப்படின்ற ஸ்டாக் நம்ம பிக் பண்ணுறோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல பை ப்ரெஷர் இருந்திருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. கிட்டத்தட்ட அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்து இதுக்குள்ளேயே ஒரு 281லேருந்து ஒரு 300 ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வந்து என்ன ஆகிட்டு இருக்கோம், கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக 300 அந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு ஒரு 2-3 டைம் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன ஆயிருக்குன்னா கீழே வந்திருக்கு. இன்றைக்கி 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. இன்றைக்கி 5 hours அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி எல்லா கேண்டலோட பாடியுமே ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல 302 அந்த இடத்துல உங்கள் ட்ரேட் எடுத்து லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 300 அந்த ரேஞ்சில் நீங்கள் ட்ரேட் எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ வைக்கலாம்னா 298 297 அந்த ரேஞ்சில் உங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இன்ட்ராடே கூட ட்ரை பண்ணலாம். லாங் டேர்முக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 300 எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஸ்டாக் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன் நடந்திருந்தது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பாதி இதில் ஒரு பெரிய கேப் டவுன் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேப்புக்கு கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆகஸ்ட் ஒரு 2-3 months ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன ஜோன் வந்து இப்போ வந்து அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் வந்து என்னவாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு 2 days ட்ரேட் நடந்துட்டுருக்கு. இப்போ திருப்பி வந்து அந்த 2 monthsக்கு முன்னாடி 2 months நடந்துட்டு இருந்தது சப்போர்ட் ஜோன் இருக்குங்கள்ல, அந்த சப்போர்ட் ஜோனில் தான் இப்போ வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிபிசிஎல்லில் நீங்கள் ஒரு 146 அந்த ரேஞ்சில் ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 6 to 7 பாயிண்ட் ஒரு 440 அந்த இடத்துல உங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 465 அந்த இடத்துல உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். உங்களோட செகண்ட் டார்கெட் 485 அந்த ரேஞ்சில் உங்கள் செகண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். உங்களோட தேர்ட் டார்கெட் 501 இந்த இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள்
என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முக்கியமாக உங்களோட ஸ்டாப் லாஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுனாலும் சரி, இன்ட்ராடே பண்ணுறதுனாலும் சரி, ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம், டார்கெட்டும் ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.